காசு இருக்கு, இந்தாங்க இதில் போர்வை இருக்கு, போத்திக்கோங்க. போர்வை இருக்கு, போத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து என்னது சொல்லு. தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து இது கொடுக்க போகிறேன், போர்வை வந்து கொடுக்க போகிறேன். இது யார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, குவைத்லேருந்து ஒரு அக்காவா யாரோ அக்காவா அண்ணாவான்னு தெரியல, குவைத்லேருந்து ஒரு அக்கா கொடுக்க சொன்னாங்க. அவங்க கொடுக்க சொன்னாங்க. அவங்க சார்பாக வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த அக்காவுக்கு ரொம்பவே தேங்க்யூ அக்கா. எல்லாம் விஷ் பண்ணி நம்ம வந்து போர்வையெல்லாம் பார்க்கலாமா? இருக்கிறத தீபாவளி கிஃப்ட் எல்லாருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு பதில் பெட்ஷீட்டு. கலர்லாம் நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். போடு, பையில் போட்டு கொடு. ராஜி சில்க்ஸில் பையெல்லாம் வேறு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பை கொடுங்க. எங்களுக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்னால அவங்களே வந்து ஒரு பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிரீன் கலர் போர்வை, கிரீன் கலர். இது எல்லாம் நம்ம வந்து பையில் எல்லாருக்கும் தீபாவளி கிஃப்ட்டு. ஆமாம், அது ஆமாம். நம்ம ட்ரெஸ்ஸு, புடவை, சட்டையெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி போர்வை வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எல்லாம் நைட்டில் கொசுக்கடியில் அந்த கோயில் ஓரத்தில் எல்லாம் படுத்து கிடப்பாங்கல்ல, கொசுக்கடி இல்லாமல் படுத்துக்கலாம்ல. ஓகே, வேற என்ன? எல்லாம் பேக் பண்ணி கொண்டே கொடுக்குறதெல்லாம் பாருங்கள் தாத்தா பாட்டிங்களுக்கு. எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியாதவங்களாக இருக்காங்களோ அவங்களாம் பார்த்து கொடு நீ சார், சரியா? உனக்கே தெரியும்ல ரோட்டில் உண்மையிலே யார் படுத்து கிடப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக கூட. சரி, எல்லாத்தையும் நீ சார் பேக் பண்ணிவிட்டு போய் பார்க்கட்டும், கொடுத்துட்டு வரட்டும். ஆமாம், நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் அதுலேயும் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்துக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணி விட்ருங்க. இதுவும் நல்ல நல்ல கலர். இது பிங்க் கலர் நல்லா இருக்குது. பிங்க்கு, பிளாக் கலரு. ஏன்டி அங்கே போய் போட்டுக்க வேண்டியதானடி? இங்கே இருந்து தூக்கிட்டு போனீங்கன்னா இப்போ கெட்ட போய் பார்த்தோமா, அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். அவங்க அப்புறம் நம்ம பைக்கில் தான் போகிறோம். இந்த நானே எங்கள் அத்தையும் செல்வா அவங்க வீட்டில் தான் இருக்க போகிறாரு. போயிட்டு நம்ம கொடுத்துட்டு தரணீஸ் வரானா? தரணீஸ் பச்சை கலர் தான். சரி, உள்ள சரி, ஓகே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இனி நம்ம தாத்தா பண்ணிங்களுக்கு கொடுக்க போவோம். ஓகே, காசு இருக்கு, இந்தாங்க இதில் போர்வை இருக்கு, போத்திக்கோங்க. போர்வை இருக்கு, போத்திக்கோங்க. முன்னாடி போ. அண்ணா இந்தாங்க இதில் போர்வை இருக்கு, வச்சுக்கோங்க. வா பாட்டி, இந்தாங்க பாட்டி, போர்வை இருக்கு, வச்சுக்கோங்க. பாட்டி, இதில் வந்து போர்வை இருக்கு, நீங்கள் போத்திக்கோங்க. சரிங்க பாட்டி. கொடு அந்த அக்கா கொடு. ரொம்ப நன்றிங்கக்கா. இந்தா 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 இந்த தர்ணீஸே அவன் அங்கே கொடுத்தா கொண்டு இந்த தாத்தாவுக்கு மட்டும் கொடு. கொடுக்க. தாத்தா வந்து இங்கே படுத்துருக்காங்க. கொடு பாட்டி. இந்தாங்க இந்த பையில் வந்து போர்வை இருக்கு, போத்திக்கோங்க. நல்ல சூப்பர் போர்வை, போத்திக்கோங்க. வேண்டாமா? இல்ல, ஒரு போர்வை விரிச்சிருக்கீங்க, அது மேல போத்திக்கலான்னு. வேண்டாம் பாட்டி. இந்தாங்க அதில் போர்வை இருக்கு, போத்திக்கோங்க. இல்லை போர்வை இருக்குது தாத்தா, போத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து போர்வையெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. கையில் என்னமோ போட்டிருக்கலாம், அதை காமிக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். உங்கள் அம்மா கையில் பற்றியா இல்லையா?
ஆ உங்கள் பெரிய யூடியூப் பொண்ணு அப்படி தான் போட்டுருக்கேன். ஏன் அவனை அடிக்க வர்ற?